உருவாகி வரும் தளபதி 69 திரைப்படம் தெலுங்கில் வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என கோலிவுட் நடிகர் VTV கணேஷ் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் VTV கணேஷ் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை அறிவித்தபோது சினிமாவில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். அவரது கடைசி படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்ற போட்டியும் உருவானது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விஜயின் 69வது படத்தை இயக்குனர் வினோத் இயக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது. இது அவரது கடைசி படம் என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. அரசியல் தொடர்பான படமாக இருக்குமோ என்ற பேச்சும் உருவானது. படம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள போஸ்டரில் நீல வண்ண பின்னணியில் கையில் தீப்பந்தம் ஏந்தியிருப்பது போல காட்சிகள் இருந்தது. படத்தில் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடிக்கவிருக்கின்றனர். இதற்கிடையில் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் VTV கணேஷ் விஜயின் படம் குறித்து பேசியது பேசுபொருளாக மாறியுள்ளது. VTV கணேஷ் பேசியதாவது: தெலுங்கில் வெளியான நடிகர் பாலகிருஷ்ணாவின் பகவந்த் கேசரி படத்தை நடிகர் விஜய் மிகவும் ரசித்ததாகவும் படத்தை விஜய் 5 முறை பார்த்ததாகவும் கணேஷ் பகிர்ந்து கொண்டார். இப்படத்தை தமிழில் ரீமேக் செய்ய அப்படத்தின் இயக்குனர் அனில் ரவிபுடியை நடிகர் விஜய் கேட்டுள்ளார். ஆனால் ரீமேக் செய்ய விருப்பம் இல்லை என அனில் மறுத்துவிட்டதாகவும் கணேஷ் குறிப்பிட்டார். விஜயின் கடைசி படத்தை இயக்க பெரிய பெரிய இயக்குநர்கள் போட்டி போட்டனர் எனவும், ஆனால் அனில் அதை மறுத்துவிட்டார் எனவும் VTV கணேஷ் பேசியிருந்தார். VTV கணேஷ் பேசிக் கொண்டிருந்த போதே மைக்கை அவரிடமிருந்து வாங்கிய இயக்குனர் அனில் ரவிபுடி, நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அவர் மிகவும் நல்ல மனிதர். ஒருமுறை அவரை பார்த்தாலே அவர் யார் என்பது புரியும். விஜய் இப்போது ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அது ரீமேக்கா இல்லையா என்பதை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதை இப்போது பேசுவது சரியாக இருக்காது என தெரிவித்தார். இந்த வீடியோ வெளியானதை அடுத்து பாலையாவின் ரோலில் விஜய் நடிப்பது உறுதியானதாக ரசிகர்கள் பேசி வருகின்றனர்.